ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ல் பெஸ்ட் என்டர்டைனிங் ஃபிலிமாக இருக்கக்கூடிய அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த லிஸ்ட்டு போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதர் லாங்குவேஜஸில் வந்த பெஸ்ட் என்டர்டைனிங் மூவி இன் 2025 என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஃபேவரட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது தே கால் ஹிம் ஓஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் இந்த வருஷம் பெரிய ஸ்டார்ஸோட படம் அவ்வளோவா வரல. அதுலேயும் பவன் கல்யாண் சாரோட படம் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட ரிலீஸ் ஆன ஒரு படம். ஓவராலாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஆல் சைடு ஆஸ்பெக்டில் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இது இருந்தது. கேம் சேஞ்சரோடலாம் கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்டான ஆக்ஷன் ஃபிலிமாக இது வந்து ஓரளவு மச் நீடட் என்டர்டெய்னிங்காக இருந்தது. இந்த வருஷத்தில் ஹரிஹர வீரமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு படம் கூட பண்ணார். அதெல்லாம் பயங்கர ரோஸ்ட் மெட்டீரியலாக மாறிச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஈவன் மோர் பெட்டர் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னரும் கூட. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. ஓவராலாக மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கி குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி போச்சு. அதனால தான் இதை வந்து லாஸ்ட் பொசிஷனில் வச்சிருக்கோம். லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது துடரம். இது வந்து மலையாள படம். இது வந்து நம்ம மோகன்லால் சாரோட படம். ஸோ ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஃபிலிம் தான். திருஷ்யம் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்னு அதை சொல்லலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நைல் பைட்டிங்கான சீக்வன்சஸை வச்சு கதை பயங்கர ஒரு த்ரில்லிங்கான சில்னஸான ஒரு மொமெண்ட்டில் போகும். அமேசிங்கான ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். பெரிய லெவலில் இந்த ஒரு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பேசப்படலை. பட் ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் இந்த படம் வந்து வேற லெவலில் பேசப்பட்டது. எல்லா லாங்குவேஜஸ்லையும் பார்த்து பயங்கரமாக பாராட்டினாங்க. மச் நீடட் ஃபிலிமா வந்து பார்த்தீங்கன்னா மாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது. ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வருஷம் அதிக டாமினன்ஸ்ல இருந்தது அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான். அதில் இந்த ஒரு படமும் ஒரு பயங்கரமான படமாக இருந்தது. வேற லெவலில் வசூலும் பண்ணுச்சு. அந்த அளவு ஒரு பெரிய படமாக 2025ல துடரும் இருந்தது. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது மிராய். ஒன் ஆஃப் த குட் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு ஃபேண்டசி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மைத்தாலஜி ஸோ இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி ஓகேஷான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஆல் ஓவர் மூவியாக வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக தான் இது இருந்தது. கிளைமேக்ஸ் முக்கியமாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக இது வந்து பல லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆச்சு. நல்லபடியாக கலெக்ஷனும் பண்ணுச்சு. ஒரு யங் ஹீரோ ஸோ அவரோட ஃபிலிம் வந்து இந்த அளவு வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் அங்கே செட் பண்ணுச்சு. எல்லா லாங்குவேஜஸ்லையும் பார்த்து ஒரு நல்ல ரிவ்யூ தான் இந்த ஒரு படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. 2025ல இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லணும். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது எம்புரான் லூசிஃபர் 2. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வாங்குச்சு. பட் ஓவரால் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல படம் தான். லூசிஃபர் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் அது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ட்ரையாலஜி மாதிரி அமைய போகுது. அதோட செகண்ட் பார்ட் ஃபிலிம் ஒரு பெரிய ஹைப்போட ரிலீஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி படத்துலையும் ஆக்ஷனு, கிரைமு, இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங் சீக்வன்சஸ், ஸ்டோரி எல்லாமே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நல்ல ஒரு படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்புரானும் இருந்தது. ஓவராலாக மலையாளம் இண்டஸ்ட்ரியும் தாண்டி பலரும் அந்த படத்தை பார்த்து மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. பட் லிட்ரலி கம்ப்ளீட் என்டர்டைனிங்கா இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலை சூப்பராக எடுத்து பிளே பண்ணுச்சு. அதனால நிச்சயமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு கூட இதை சொல்லலாம். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஹிட் த தேர்ட் கேஸ் தேர்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நானி சாரோட படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஒரு சீரியல் கில்லர்ஸை பேஸ் பண்ணி அதை தொடர்ச்சியாக அதில் போகிற மாதிரியான க்ரைம் சீன்ஸ் அந்த மாதிரியான ஸ்டோரி. பட் என்டர்டெய்னிங் பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான என்டர்டெய்னிங் பர்பஸ் ஃபிலிமாக அது இருந்தது. லைக் த்ரில்லிங் சீக்வன்ஸு, ஆக்ஷனு, ரொமான்ஸு இது மாதிரி எல்லாமே ஒரு மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ரேட்டட் ஃபிலிமோ ஸோ ஆக்ஷனு, புரூட்டாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருந்தது. ஒரு மச் நீடட் ஃபிலிமா டோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த வருஷம் இருந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய ஆக்டர்ஸோட படம்லாம் வரல. பிரபாஸ் படம் வரல, பாகுபலியோட ரிலீஸ் தான் நடந்தது. புஷ்பாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட படமும் வரல. பெரிய ஹீரோஸ்லாம் படம் வரல அப்படின்னும் போது நானியோட இந்த ஒரு படம் ஒரு மச் நீடடாக இருந்தது இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிமும் கூட. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது காந்தாரா 2. காந்தாரா 1 ஒரு பெரிய சக்சஸ். அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா 2 இதுவுமே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ், பயங்கரமான ஓப்பனிங் கிடைச்சது. ஆல் ஓவர் ஃபிலிமாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம். மைத்தாலஜி பேஸ் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சாங்க. லைக் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராண்டான அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபிலிமையுமே சூப்பர் பாஸ்
ஸ்டன்னிங்காக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு ரிஷப் ஷெட்டி. கண்டிப்பாக இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்குன்றாங்க. அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டு கிட்டத்தட்ட 800 crores ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிச்சு. மாலிவுட் இண்டஸ்ட்ரி டாலிவுட் இண்டஸ்ட்ரி எந்த அளவு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு கொஞ்சமும் சலிக்காமல் ஒரே ஒரு ப்ராஜெக்டை வச்சு சாண்டல்வுட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹையை வந்து கொடுத்தாரு இந்த ஒரு படம் மூலமாக. ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது லோகா சாப்டர் 1. கண்டிப்பாக 2025 யாருமே எதிர்பார்க்காத ஒரு படமாக தான் இது வந்தது. ஏன்னா ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம், பெரிய லெவலில் ஆக்டர் இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த படம் மேபி வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு போகும் அப்படி தான் நினச்சாங்க. பட் லிட்ரலி எல்லா இண்டஸ்ட்ரியும் புரட்டி போடுற மாதிரி 300 crores ப்ளஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சாதனையை பண்ணிச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான், ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூ இந்த ஒரு படத்துக்கு கிடைச்சது. இந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஸ்பீஷியஸ் ஃபேண்டசி எலமெண்ட் இது எல்லாமே நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு சூப்பர் படம் தான், ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கும் கூட. இது வந்து ஒரு யூனிவர்ஸா கன்வெர்ட் ஆகுதுன்னும் போது நிச்சயமா இந்த ஒரு படம் மேலேயும் இந்த யூனிவர்ஸ் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதனாலே கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு யூனிவர்ஸ். அதனாலே நிச்சயமா லோகா ஃபைனலா நம்பர் 1 பொசிஷன்ல நான் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஃபேவரட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ரோ நீங்க இந்த படம் விட்டுட்டீங்க, அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வருவீங்க எனக்கு தெரியும். ஒரு சில படங்களை நான் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. பிகாஸ் அதை நான் வேற சில கேட்டகரிஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் அந்த ஒரு கேட்டகரிஸ்ல சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். அதனாலதான் கண்டிப்பா எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ அதனால நம்ம சாவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.